அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் டிசம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில், அதாவது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாலும் பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் உடைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நீங்கள் அதிகப்படியான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. எதிலையுமே வெற்றியே ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரிகளும் பணிந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் தங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கப்பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக பெறலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க.
உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். வீண் அலைச்சலும் அதனால மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியம். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யும். திருமணம் விளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வருகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது அவசியமாகிறது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க. குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பலத்தால் சமாளித்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். இருப்பினும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பெரியவர்களின் அறிவுரைகளின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கலாம். பணிகளை அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்குங்க. மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் தங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருக்கு அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். அதே நேரம் மற்றவர்களின் சிறிய நன்மைகளில் கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகளினுடைய அரவணைப்பால் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டம் பணிகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பணிகிற சூழல் அவ்வளவா சிறப்புக்குரியதாக இருக்காது. அதனால் பணிகிற சூழ்நிலையை கொஞ்சம் திறம்பட கையாள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். தொழில் வணிகம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைனா நிலம் சொத்து வாங்கும்போது விற்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க. உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க. தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலம் அப்படிங்கிறது உறுப்பினர் அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சி ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கிறது உறவினர்களால் கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலம் உறவுகளில் மிகுந்த கவனத்தை செலுத்தணும். பருவகால அப்படி இல்லைனா நாள்பட்ட நோய்களால் நீங்கள்
அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நல பிரச்சனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இல்லைனா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் தங்களுடைய பிம்பத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவது நபர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா எடுத்த விவாதத்தின் மூலமாக பிரச்சனைகளை உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவு அப்படிங்கிறது எட்டப்படுவது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கட்டும் அப்படின்னு இருக்க பாருங்கள். எல்லாம் அவன் செயல் அப்படின்னு எண்ணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நீண்ட நாட்களாக எடுத்து வந்த சுபபலன் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியம், வாக்கு வன்மை ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம். முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கப்பெறுவீங்க. பண வரத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.